ஒரு வாக்கு. மௌனம் பற்றிய பழமொழிகளில் இது ஒரு சிறந்த பழமொழி. மௌனம் என்பது சிந்தனையின் தாய். அதனால்தான் முற்கால ஞானிகள் அதனை தவம் என்றார்கள். சித்தார்த்தன் புத்தனானது இந்த தவத்தால். நபிகள் நாயகத்தின் மலை குகை தவத்தால் தான் இஸ்லாம் பிறந்தது. கன்னியாகுமரியில் விவேகானந்தர் செய்த தவமே அவரை ஆன்மீக ஞானியாக்கியது. முதலில் நாம் செய்த ஒரு குற்றத்தை விவாதித்து சிந்திக்காமல், பேசி வெளிப்படுத்தாமல் மௌனமாக சிந்தித்தாலே போதும். அந்த பிரச்சனைக்கான விடையும் அந்த குற்றத்திற்கான பதிலும் அந்த மௌனத்திலேயே ஒளிந்திருக்கும். சிந்தனைக்கு மௌனத்திற்கு ஏற்ற நேரம் இரவுதான். இரவு உணவு முடித்து உறங்கும் முன்பாக சிறிது நேரம் யோசித்து பார்த்தால், மௌனமாக சிந்தித்து பார்த்தால், உங்களுடைய பல கவலைகளுக்கு, குற்றங்களுக்கு, பல வினாக்களுக்கு அனைத்தும் விடை அந்த மௌனத்தில் உங்களுக்கு கிடைக்கும். 4 பேர் பேசிக் கொண்டிருக்கும் இடத்தில் நீங்களும் பேசி கருத்துக்களை தெரிவிப்பதை விட பொறுமையாக